பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ அந்த நாள் கூட குடும்பம் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரிவிஷன் மாதிரி தான். போன கிளாஸில் நம்ம ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 2-3 மட்டும்தான் பார்த்துருப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதையே திரும்ப இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம செபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய கிருபை நாள் கூட்டி சேர்த்திங்களே நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாங்கள் இந்த பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதை கற்றுக்கொண்டு உங்களுடைய நாம் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், நீ வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இப்போ போன கிளாஸில் இல்லை முந்தின கிளாஸில் டவுட்ஸ் இருக்குது, திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எடுத்த எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா அதை ஒரு தடவை சொல்லிவிட்டு நம்ம ரிலேட்டிவ் மைனர் போட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ரிலேட்டிவ் மைனர்னு சொல்லலாம், இல்லை காமனாக சொல்லலாம் ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ மேஜர் சொல்லும் பொழுது ரிலேட்டிவ் மைனர், மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர்னு சொல்லுவோம். மைனரை வச்சு சொல்லும் பொழுது சி மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர் அப்படின்னும், வைஸ் வர்சா. இதுக்கு அது ரிலேட்டிவ், அதுக்கு இது ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, ரிலேட் பண்ணுறது, தொடர்புடையது. ஸோ இதுவும் அதுவும் தொடர்புடையது. ஸோ அதுபோல் நம்ம எப்படி என்னன்ட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ ஒரு மேஜர் ஸ்கேலுக்குமே வேறு ஒரு மைனர் ஸ்கேல் அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ 12 மேஜர் ஸ்கேல்ஸுக்கு 12 மைனர் ஸ்கேல் அப்படியே, அதாவது சி மேஜர்னால் சி மைனரே மேட்ச் ஆகாது, வேற ஒரு மேஜர். ஆனால் 12 மேஜர் ஸ்கேலுக்குமே மைனர் ஸ்கேலில் ஒன்று மேட்ச் ஆகும், ரிலேட் ஆகும். ஸோ அது என்னன்றதுனா நம்ம போன வாரம் கண்டுபிடிச்சி எழுதணும். எதுக்காக இதை எழுதுகிறோம் அப்படின்னா, எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இது தெரியும் பொழுது நமக்கு கார்ட்ஸ் போகும் பொழுதும் நமக்கு ரிலேட்டிவ் கார்ட்ஸ் உண்டு. எப்படி ஸ்கேலில் ரிலேட்டிவ் ஸ்கேல் இருக்கோ அதே போல் ரிலேட்டிவ் கார்ட்ஸ். அது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, பாட்டு வாசிக்கும் பொழுது எனக்கு கார்டு இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும், வேறு கார்டெலாம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மேஜர் வாசிக்கிறோமா, இதுக்கு ரிலேட்டிவ் மைனர் இது வரும் அப்படின்னு நமக்கு தரவாக இருந்ததுன்னா நமக்கு லைவில் வாசிக்கும் பொழுது மற்ற நேரத்துலையும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஒன்று. இன்னும் மேல் நம்ம படிக்கும் பொழுது நிறைய வருஷத்துக்கு இது இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் மைனர் ஆர் ரிலேட்டிவ் மேஜர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நம்ம கிளாஸ்லேயே இ மேஜர் வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா? ஓகே. ஸோ இ மேஜர் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எஃப் மேஜர்லேருந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எஃப் மேஜர் நோட்ஸ் நமக்கு தெரியும், ஸ்கேல்ஸ் பார்த்துட்டோம். எஃப் மேஜர் ஸ்கேல் எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ. ஸோ ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த 8 நோட்ஸ் எழுத வேண்டாம், ஏன்னா நம்ம எஃப் ரிப்பீட் பண்ணியிருப்போம் இல்லையா? எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ, எஃப் வரைக்கும் வாசிச்சிருப்போம். ஆனால் ரிலேட்டிவ் மைனரில் நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம எழுத வேண்டாம், 2 வாட்டி ரிப்பீட் ஆகும் இல்லையா? இப்போ ஏன்னா இப்போ எஃப் மேஜர்னால் எஃப்பில் ஆரம்பித்து எஃப்பில் முடியும். இப்போ அதோட ரிலேட்டிவ் மைனர்னு சொல்லும் பொழுது அது டியில் ஆரம்பித்து மேபி டியில் முடியலாம். அப்போது 2 டி வரும், 2 எஃப் வரும், அப்போ நம்ம மேட்ச் ஆகாது. அதனால தான் 7 நோட்ஸ் மட்டும் எழுதுகிறோம், அந்த ரிப்பீட்டேஷனை விட்டுறோம். ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுணும். ஓகே. அப்போ எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி. ஸோ நமக்கு தெரியாது இல்லையா எந்த ஸ்கேலில் எந்த மைனர் ஸ்கேல் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் வரிசை எழுதியிருக்கிறேன். இதில் ஒரு 4, அடுத்த பேஜில் ஒரு 4 அப்படி எழுதியிருக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணலாம். எப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ நம்ம முன்னாடி பண்ணோம் என்னென்னா, இது போல் எஃப்னா எஃப்பு. ஸோ எஃப், இதில் எஃப் இருக்கா, இருக்குது. அப்புறம் ஜி இருக்குது, இதில் ஜி இருக்கா, இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இன்னொரு வே என்ன அப்படின்னா, இப்போது இந்த எஃப் மேஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட் இருக்கு இல்லையா? பி ஃப்ளாட், சி, டி. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பி ஃப்ளாட் இருக்கிறத வச்சு கூட என்ன பண்ணலான்னா, எந்தெந்த ஸ்கேல் மைனர் ஸ்கேல்லாம் பி ஃப்ளாட் வருதோ அதை முதல்ல சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற நோட்ஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி மைனரில் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுவோம். இப்போது பி ஃப்ளாட் வருது, ஒரு பி ஃப்ளாட் மட்டும்தான் வருது. சி மைனரில் பி ஃப்ளாட் வருது, ஏ ஃப்ளாட் வருது, இ ஃப்ளாட் வருது. இதில் ஒரே ஒரு ஃப்ளாட் தான்.
அப்போ எந்த ஸ்கேலில் ஒரே ஒரு ஃப்ளாட், அதாவது பி ஃப்ளாட் மட்டும் வருதோ அதுதான் இதுக்கு மேட்ச் ஆகும். அப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ 2 வேவ் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதே பார்ப்போம். ஓகே. ஸோ எஃப் மேஜரில் எஃப் இருக்குது, சி மைனரில் எஃப் இருக்குது. எஃப் மேஜரில் ஜி இருக்குது, சி மைனர்லேயும் ஜி இருக்குது. எஃப் மேஜரில் ஏ வருது, ஆனால் சி மைனரில் ஏ வரல, ஏ ஃப்ளாட் தான் வருது. அப்போ எஃப் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் சி மைனர் கிடையாது. ஓகே, அப்போ சி மைனர் கிடையாது. அடுத்து டி மைனரில் மேட்ச் பண்ணி பார்ப்போம். எஃப் மேஜரில் எஃப் வருது, டி மைனரில் எஃப் வருது. எஃப் மேஜரில் ஜி வருது, டி மைனர்லேயும் ஜி வருது. எஃப் மேஜரில் ஏ வருது, பாயிண்டரை மாற்றிக்குவோம். ஓகே, எஃப் மேஜரில் ஏ இருக்குது, அதே போல் டி மைனர்லேயும் ஏ இருக்குது. எஃப் மேஜரில் பி ஃப்ளாட் வருது, டி மைனரில் பி ஃப்ளாட் வருது. எஃப் மேஜரில் சி, இங்கேயும் சி இருக்குது, டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இ இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது 7 நோட்ஸுமே மேட்ச் ஆகுது. அப்போது எஃப் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் டி மைனர். ஸோ நீங்கள் நோட் வச்சுருந்தீங்க, எழுதலை, கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ எஃப் மேஜருக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஜி மேஜர் ஸ்கேல். ஸோ ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஷார்ப். ஸோ திஸ் இஸ் தி ஜி மேஜர் ஸ்கேல் நோட். ஓகே. ஓகே. ஸோ ஜி மேஜர் ரிலேட்டிவ் மைனர் வந்து இ மைனர். சரியா? ஏ மேஜர். ஸோ ஏ மேஜர் நோட்ஸ் வந்து ஏ, பி, சி ஷார்ப், டி, இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். ஓகே. ஸோ ஏ மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம ரிலேட்டிவ் மைனர் தட் வி ஹேவ் டு மேட்ச் அப்படின்னு சொல்லும்பொழுது we can focus that C sharp, F sharp, G sharp. ஸோ 3 ஷார்ப் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது மைனரில் இந்த 3 ஷார்ப் எதில் இருக்கோ அதுதான் மேட்ச் ஆகும். ஸோ அப்படி கூட நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். இட்ஸ் நாட் நெசசரி டு see the every notes. We can just see the sharp and flat. So this A major has only 3 sharp, C sharp, F sharp, G sharp. So in a minor scale which has the same 3 sharps, that's the relative minor of this major scale. Okay. So அப்போது C sharp, F sharp, G sharp. C மைனரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பே வராது, ஸோ அதை விட்டுடலாம். டி மைனர்லேயும் ஷார்ப்பே இல்லை, ஒரே ஒரு ஃப்ளாட்டு தான், அதை விட்டுடலாம். இ மைனரில் ஒரே ஒரு ஷார்ப் வருது, ஆனால் நமக்கு 3 ஷார்ப் இருக்கணும் அந்த ஸ்கேலில், அப்போ இ மைனர் விட்டுடலாம். எஃப் மைனரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஷார்ப்பே கிடையாது, ஜி மைனர்லேயும் ஷார்ப்பு கிடையாது, ஏ மைனர்லேயும் ஷார்ப் கிடையாது. பி மைனர் 2 ஷார்ப் வருது, சி ஷார்ப், எஃப் ஷார்ப் வருது, ஆனால் ஏ மேஜரில் சி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் வருது. அப்போ 3 ஷார்ப், பி மைனரில் 2 ஷார்ப்பு தான், அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து நம்ம ஷார்ப் மைனரில் பார்க்கணும். சி ஷார்ப் மைனரில் அது எக்கச்சக்கமான ஷார்ப் இருக்குது, அது மேட்ச் ஆகாது. அதே போல் டி ஷார்ப் மைனரில் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ப் இருக்குது, 3 ஷார்ப் மேலேயே, அதுவும் மேட்ச் ஆகுது. ஆனால் எஃப் ஷார்ப் மைனர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், சி ஷார்ப் 3 ஷார்ப் வருது பாரு. அப்போது எஃப், ஸோ எஃப் மேஜர் ஏ மேஜரில் ஏல ஆரம்பிக்குது ஏ, அதே போல் எஃப் ஷார்ப் மைனர்லேயும் ஏ வருது, ஏ மேஜரில் பி, எஃப் ஷார்ப் மைனர்லேயும் பி, சி ஷார்ப், தென் எஃப் ஷார்ப் மைனர்லேயும் சி ஷார்ப், தென் டி, டி நாட் ஹியர், இ, இங்கேயும் இ இருக்குது, எஃப் ஷார்ப், ஹியர் ஆல்சோ எஃப் ஷார்ப் இஸ் தேர், ஜி ஷார்ப் அண்ட் ஜி ஷார்ப். ஓகே. ஸோ அப்போது ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பி மேஜர் ஸ்கேல். ஸோ பி மேஜர் ஸ்கேல் பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ. ஸோ பி மேஜரில் 5 ஷார்ப் வரும். 5 ஷார்ப்பு கீமே, அதாவது நம்ம கீபோர்டில் பார்க்குறப்ப 5 பிளாக் கீஸ் இருக்கும், 5 ஷார்ப்பு தான் இல்லையா? ஸோ அப்போது ஷார்ப் கீஸ் 5 தான், அப்போ 5மே ஷார்ப் வரும். சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். ஸோ இந்த 5மே ஷார்ப் வரும். அப்போ மைனரில் எந்த ஒரு ஸ்கேலில் 5 ஷார்ப் வருதோ அதுதான் இதுக்கு போகிறோம். ஸோ அதே போல் 5 ஷார்ப் இருக்குது. நம்ம மைனர்லேருந்து ஆரம்பித்தோம், சி மைனர் ஸ்டார்ட் பண்ணோம்னா சி மைனரில் ஷார்ப்பே இல்லை, விட்டுடலாம். டி மைனர்லேயும் ஷார்ப் இல்லை, விட்டுடலாம். E minor also, E minor but has only 1 sharp, but
we want 5 sharp. Okay, so then we leave it. அதே போல் F மைனரில் there is no sharp, அதனால் விட்டுருவோம், ஷார்ப்பே இல்லை. அடுத்து G மைனர்லேயும் ஷார்ப் நோட்ஸ் இல்லை, விட்டுருவோம். தென் A மைனர்லேயும் ஷார்ப் இல்லை, தென் we leave it. அதே போல் B மைனர் ஸ்கேலில் 2 ஷார்ப் இருக்குது, பட் நமக்கு வந்து 5 ஷார்ப் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது B மைனர்லேயும் விட்டுடலாம். C ஷார்ப் மைனரில் 1 2 3 4 ஷார்ப் தான் இஸ் தேர் C ஷார்ப் மேல், அப்போ அதையும் விட்டுருவோம். D ஷார்ப் மைனரில் 1 2 3 4 5 6 ஷார்ப் இருக்குது. ஸோ அவங்க 6 ஷார்ப் இல்லை, 5 ஷார்ப் தான். F ஷார்ப் மைனரில் 3 ஷார்ப் இருக்குது, அது மேட்ச் ஆகாது. அப்போது G ஷார்ப் மைனரில் பார்த்தீங்கன்னா G ஷார்ப் A ஷார்ப் 2, C ஷார்ப் D ஷார்ப் F ஷார்ப். ஸோ அப்போ 5 ஷார்ப் இருக்குது. அப்போ இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா B மேஜரில் B இருக்குது, G ஷார்ப் மைனர்லையும் B இருக்குது. B மேஜரில் C ஷார்ப் இருக்குது, G ஷார்ப் மைனர்லையும் C ஷார்ப் இருக்குது. இங்கே D ஷார்ப் இருக்குது, இங்கேயும் D ஷார்ப் இருக்குது, இங்கே E இருக்குது, இங்கேயும் E இருக்குது. F ஷார்ப் இருக்குது, இங்கேயும் F ஷார்ப் இருக்குது. G ஷார்ப் இருக்குது, இங்கேயும் G ஷார்ப் இருக்குது. A ஷார்ப் இருக்குது, இங்கேயும் A ஷார்ப் இருக்குது. ஸோ அப்போது B மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் G ஷார்ப் மைனர். ஓகே, G ஷார்ப் மைனர். ஸோ அதில் அவங்க எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு C ஷார்ப் மேஜர். C ஷார்ப் மேஜர்னு சொல்லும்பொழுது எத்தனை ஷார்ப் இருக்குது? C ஷார்ப், D ஷார்ப், E ஷார்ப், F ஷார்ப், G ஷார்ப், A ஷார்ப், B ஷார்ப். ஸோ 7 ஷார்ப் இருக்குது. 5 ஷார்ப் ப்ளஸ் 2, அதாவது E ஷார்ப்பும் வந்துடுது, B ஷார்ப்புன்னு வந்துடுது. ஸோ அப்போ எல்லாமே ஒரு ஷார்ப் வருது. அப்போ மைனர் ஸ்கேலில் எந்த ஸ்கேலில் 7 ஷார்ப் வருதோ அதுதான் மேட்ச் ஆகும். இப்போ C மைனரில் ஷார்ப்பே கிடையாது, விட்டுருவோம். D மைனரில் ஷார்ப்பே கிடையாது. E மைனரில் ஒரே ஒரு ஷார்ப்பு தான், பட் we need 7 ஷார்ப். F மைனரில் ஷார்ப் இல்லை, G மைனரில் ஷார்ப் இல்லை, A மைனரில் ஷார்ப் இல்லை. B மைனரில் 2 ஷார்ப் இருக்குது, ஆனால் நமக்கு 7 ஷார்ப் இருக்கணும், அப்போ இது இல்லை. C ஷார்ப் மைனரில் பார்க்குறப்போ 4 ஷார்ப் இருக்குது, நமக்கு 7 வேணும். அதே போல் D ஷார்ப் மைனரில் 3 5 6 இருக்குது, பட் 7 வரணும். F ஷார்ப் மைனரில் F ஷார்ப், G ஷார்ப், A B C ஷார்ப். ஓகே, 3 ஷார்ப் தான், அதுவும் இல்லை. G ஷார்ப் மைனரில் 5 ஷார்ப் இருக்குது. ஸோ அப்போது A ஷார்ப் மைனரில் தான் அது என்ன மற்றது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ C ஷார்ப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா C ஷார்ப், D ஷார்ப், D ஷார்ப், E ஷார்ப், E ஷார்ப், F ஷார்ப், F ஷார்ப், G ஷார்ப், G ஷார்ப், A ஷார்ப், A ஷார்ப், B ஷார்ப், B ஷார்ப். அப்போது C ஷார்ப் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் A ஷார்ப் மைனர். ஓகே, ஸோ D ஷார்ப் பார்க்கும்பொழுது நமக்கு F டபுள் ஷார்ப், C டபுள் ஷார்ப் இருக்குது. F டபுள் ஷார்ப், C டபுள் ஷார்ப். ஆனால் மைனரில் பார்க்குறப்போ F டபுள் ஷார்ப், C டபுள் ஷார்ப் எதுலையாவது இருக்கானா பார்த்தீங்கன்னா C மைனரில் இல்லை, D மைனரில் டபுள் ஷார்ப் இல்லை, E மைனர்லையும் இல்லை, F மைனரில் இல்லை, G மைனர், A மைனர் எங்கேயுமே F டபுள் ஷார்ப் இல்லை. சரி, ஷார்ப்லேயே அது இருக்கானா? C ஷார்ப் பார்த்தீங்கன்னா டபுள் ஷார்ப் இல்லை, D ஷார்ப்லேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. ஸோ ஏ ஷார்ப்லேயும் 7 ஷார்ப்பு தான் வந்துச்சு இல்லையா? ஓகே, ஸோ இப்போ D ஷார்ப்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து எதுலேயும் பொருந்தலை. ஸோ நான் போன கிளாஸ்லேயுமே சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா D ஷார்ப்புக்கு அனதர் நேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், E ஃப்ளாட் மேஜர். ஸோ D ஷார்ப் மேஜரும் E ஃப்ளாட் மேஜரும் ஹேஸ் த சேம் நோட்ஸ். பேர் சொல்லும்போது மாற்றி சொல்லுவோம். இப்போ D ஷார்ப்னா D ஷார்ப்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், E ஃப்ளாட்னா E ஃப்ளாட்னு சொல்லுவோம், பட் சேம் கீ தான். D ஷார்ப்னாலும் E ஃப்ளாட்னாலும் சேம் கீ தான். ஸோ இப்போ E ஃப்ளாட்டை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து C மைனர் பொருந்தும். ஓகே, ஸோ E ஃப்ளாட் மேஜருக்கு C மைனர் அதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து F ஷார்ப் மேஜர். ஸோ F ஷார்ப் மேஜர், F ஷார்ப் மேஜரில் F ஷார்ப், G ஷார்ப், A ஷார்ப், B, C ஷார்ப், D ஷார்ப், E ஷார்ப். ஸோ 3 6 ஷார்ப் வருது, Bக்கு மட்டும் ஷார்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அதை போல் நமக்கு எந்த நோட்ஸ் மைனரில் வருதோ அதுதான் நமக்கு வந்து மேட்ச் ஆகும். சரியா? அப்போ 6 ஷார்ப். C மைனரில் ஷார்ப் இல்லை, D மைனர்லேயும் ஷார்ப் இல்லை, E மைனரில் ஒரே ஒரு ஷார்ப், F மைனர் ஷார்ப்பே இல்லை. அதே போல் G மைனரில் நோ ஷார்ப், A மைனரில் நோ ஷார்ப், B மைனர்லேயும் 2 ஷார்ப், பட் நமக்கு 6 ஷார்ப் வேணும், இல்லை. ஸோ C ஷார்ப் மைனரில் 4 ஷார்ப் தான், D ஷார்ப் மைனரில்
எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. அதே போல் பி மட்டும் ஷார்ப் இல்லை. ஓகே, அப்போ எஃப் ஷார்ப் மேஜர் பார்த்தோன்னா எஃப் ஷார்ப், இங்கே எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி, பி, சி ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப், இ ஷார்ப். அப்போது டி ஷார்ப் மைனர் தான் மேட்ச் ஆகுது. அப்போது எஃப் ஷார்ப் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் டி ஷார்ப் மைனர். ஸோ நம்ம எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் நோட்டில் ஸ்கேல்ஸ் எழுதிருப்பீங்க, அதை வச்சு கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல் ஜி ஷார்ப் மேஜர் பார்க்கும்போது ஜி ஷார்ப் மேஜரில் எஃப் டபுள் ஷார்ப் வருது. ஆனால் மைனர் ஸ்கேலில் எதுலேயுமே எஃப் டபுள் ஷார்ப் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஸ்கேல்லையுமே டபுள் ஷார்ப் அப்படிங்கிறது மைனர் ஸ்கேலில் வரல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன சாய்ஸ்னால் நமக்கு ஜி ஷார்ப்புக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம், இன்னொரு அதே கீக்கு ஏ ஃப்ளாட் மேஜர். ஜி ஷார்ப்பும் ஏ ஃப்ளாட்டும் சேம் கீ தான். அப்போ நம்ம ஏ ஃப்ளாட்டில் பார்ப்போம், ஏ ஃப்ளாட் மேஜரில். ஸோ ஏ ஃப்ளாட்டில் பார்க்குறப்போ ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட். ஸோ 4 ஃப்ளாட் வருது இல்லையா? ஸோ அப்போ மைனரில் எதில் 4 ஃப்ளாட் வருதோ அந்த ஃப்ளாட்டு தான் மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ 4 ஃப்ளாட். இப்போ சி மைனரில் 3 ஃப்ளாட், இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், 3 ஃப்ளாட். ஸோ அப்போ அது இல்லை. டி மைனரில் ஒரே ஒரு ஃப்ளாட், அப்போ அது இல்லை. இ மைனரில் ஒரே ஒரு ஷார்ப், எஃப் மைனரில் 1 2 3 4 ஃப்ளாட் வருது. அப்போ மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ ஃப்ளாட் இருக்குது, இங்கே ஏ ஃப்ளாட் இருக்குது, பி ஃப்ளாட் இருக்குது, இங்கே பி ஃப்ளாட் இருக்குது, சி இருக்குது, டி ஃப்ளாட் இருக்குது, டி ஃப்ளாட் இருக்குது, இ ஃப்ளாட் இருக்குது, இ ஃப்ளாட் இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஏ ஃப்ளாட் மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் எஃப் மைனர் அதில் தான் மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து ஏ ஷார்ப் மேஜர். ஸோ ஏ ஷார்ப் மேஜர்லையும் பார்க்கும்பொழுது சி டபுள் ஷார்ப், எஃப் டபுள் ஷார்ப், ஜி டபுள் ஷார்ப். ஆனால் மைனரில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டபுள் ஷார்ப் வரல. ஸோ அப்போ இதுக்குமே என்ன ஆகுதுன்னா ஷார்ப்பில் பார்க்குறப்ப நமக்கு சேராதுன்னா சேரும், நமக்கு வந்து மேட்ச் பண்ண முடியாது, ஈஸியாக மேட்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் பி ஃப்ளாட், அப்போ பி ஃப்ளாட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். ஸோ பி ஃப்ளாட் மேஜரில் பி ஃப்ளாட், இ ஃப்ளாட். ஸோ 2 ஃப்ளாட் தான், பி ஃப்ளாட், இ ஃப்ளாட். அப்போ எந்த ஸ்கேலில் 2 ஃப்ளாட் வருதோ அதுதான் மேட்ச் ஆகும். சி மைனரில் 3 ஃப்ளாட், அப்போ அது வராது. டி மைனரில் ஒரே ஒரு ஃப்ளாட், இ மைனரில் ஒரு ஷார்ப், எஃப் மைனரில் 4 ஃப்ளாட், அப்படி இல்லை 2 ஃப்ளாட் நமக்கு வேணும். ஜி மைனரில் 2 ஃப்ளாட் இருக்குது, அப்போ மேட்ச் பண்ணி பார்க்கலாம். பி ஃப்ளாட், சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ. ஓகே, ஸோ அப்போது பி ஃப்ளாட் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஜி மைனர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சார்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு நேராக எழுதிடலாம். ரிலேட்டிவ் மைனர்னு போட்டுட்டு, இல்லை ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ்னு கூட போட்டுட்டு சி மேஜர், அதோட ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர், டி மேஜர் பி மைனர், இ மேஜர் சி ஷார்ப் மைனர், எஃப் மேஜர் டி மைனர், ஜி மேஜருக்கு இ மைனர், ஏ மேஜர் எஃப் ஷார்ப் மைனர், பி மேஜர் ஜி ஷார்ப் மைனர், சி ஷார்ப் மேஜர் ஏ ஷார்ப் மைனர், டி ஷார்ப் இ ஃப்ளாட் மேஜர் சி மைனர், எஃப் ஷார்ப் மேஜர் டி ஷார்ப் மைனர், ஏ ஃப்ளாட் மேஜர் எஃப் மைனர், பி ஃப்ளாட் மேஜர் ஜி மைனர். ஸோ அதை ஸ்கேல்ஸோடு எழுதி பார்க்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம், எழுதி வச்சுக்கலாம். ஸோ இது சிம்பிளாக நமக்கு ஸ்கேல் நேம் மட்டும் வேணும் அப்படி எழுதி வச்சுக்கலாம். ஸ்கேல்ஸும் கூடவே இருந்தால் எனக்கு வேணும்னா இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன், உங்களுக்கு நோட்ஸுமே பார்க்குறப்போ இதாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இன்னொரு இது ஷார்ட்கட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மேஜர் ஸ்கேலோடையும் இந்த ரிலேட்டிவ் மைனர் அப்படிங்கிறது 6th நோட். ஓகே, 6th நோட்டுனா இப்போ சி மேஜரில் C1, D2, E3, F4, G5, A6. அப்போது சி மேஜரில் 6ஆவதாக என்ன வருது, ஏ நோட் வருது. இதே போல் எல்லா மேஜர்லேயும் அதோட 6th நோட், ஸ்கேலில் இருக்க 6th நோட்டு தான் அதோட மைனர். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டி மேஜர் பார்த்தீங்கன்னா D1, E2, எஃப் ஷார்ப் 3, G4, A5, B6 பார்த்தீங்கன்னா கரெக்டாக பி மைனர். அதே போல் இ மேஜருக்கு E1, எஃப் ஷார்ப் 2, G ஷார்ப் 3, A4, B5, C ஷார்ப் 6, அப்போ C ஷார்ப் மைனர்.
ஸோ நமக்கு ஒரு வேளை இந்த மைனர் ரிலேட்டிவ் மைனர் நமக்கு தெரில மறந்து போச்சுன்னா நம்ம இந்த போல் ஷார்ட்கட் கூட என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒன்று இருக்கா. இன்னொரு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா சி மேஜர் அப்புறம் ஏ மேஜர், இது ரெண்டையும் நீங்கள் மேலேயும் கீழே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நேராக இருக்கிறது தான் அதோட மைனர் 6th நோட். எப்படின்னா இப்போ சியில் ஆரம்பிக்குதா, இங்கே ஏல ஆரம்பிக்கும். அப்போ சி ஏ மைனர், டி பி மைனர், இ சி ஷார்ப் மைனர், எஃப் டி மைனர், ஜி இ மைனர், ஏ எஃப் ஷார்ப் மைனர், பி ஜி ஷார்ப் மைனர். ஸோ இப்படி கூட என்ன பண்ணலான்னா சி மேஜரும் ஏ மேஜரும் கீழே எழுதிக்கிட்டோன்னா நம்ம ரிலேட்டிவ் மைனரை ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்கட் வே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஷார்ப்புக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போது சி ஷார்ப் மேஜர் இருக்கா, சி ஷார்ப் இங்கே ஏ ஷார்ப் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சிக்கு என்ன வந்துச்சு, சிக்கு ஏ ஷார்ப். ஓகே, ஸோ சி ஷார்ப் இங்கே பி ஃப்ளாட் இருக்குது, நமக்கு ஏ ஷார்ப் வந்துச்சு. ஸோ ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட் இங்கே பார்த்து தெரியும், ஏ ஷார்ப் மைனர். ஸோ ஏ ஷார்ப் பி ஃப்ளாட்டும் நேம் சேம் கீ தான் இல்லையா, அப்படி இருக்கும். அதே போல் டி ஷார்ப்பு இ ஃப்ளாட் சி மைனர்னு பார்த்தோம். அதே போல் இ ஷார்ப்பு டி, அதாவது எஃப். ஸோ இ ஷார்ப் தேவையில்லை, எஃப் ஷார்ப்புக்கு 1 2 3 4 1 2 3 4 இ ஃப்ளாட். இ ஃப்ளாட்னா டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட். ஸோ அந்த மாதிரி நேம் மாறி இருக்கும் ஷார்ப்பில் பார்க்குறப்ப. ஷார்ப்பு பதிலாக ஃப்ளாட் இருக்கும், ஃப்ளாட்டு பதிலாக ஷார்ப்பு. மற்றபடி நமக்கு மேட்ச் ஆகும். சி மேஜர் ஏ மேஜரையும் போட்டு எப்படி மேட்ச் அதில் அப்படியே பார்த்து எழுதுகிறோமோ அதே போல் சி ஷார்ப் ஏ ஷார்ப்பில் அந்த 5 ஷார்ப்புக்குமே எழுதிடலாம். ஸோ இது வந்து இன்னொரு ஷார்ட்கட் வே மாதிரி. ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ரொம்ப இதில் ஷார்ட்கட் தரலன்னா அது ஈஸியான வேணா 2 ஸ்கேலையும் எழுதி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறது தான். சரியா? ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்கேலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன். இந்த சி ஷார்ப் இந்த இதுக்கெல்லாம் ஃபிங்கரிங் எப்படி சார் இது மட்டும்? சி ஷார்ப் அதே 1 2 3 1 2 3 4 5 தான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு சில நேரத்தில் அது வரல, அதாவது இந்த 3ல் மாற்ற முடியல அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு கூட வச்சுக்கலாம். அதாவது நமக்கு அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சரிகமா அந்த டியூன் வர மாட்டேங்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிகமா டியூன் வரல, நம்ம நோட்ஸ் கரெக்டாக வாசிச்சா வந்துடும். அது பிரச்சனை இல்லை. நம்ம மேபி நோட்ஸ் தப்பாக வாசிச்சா தான் அது வராது. ஓகே, ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம ஷார்ப்பு போகிறனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அதிகமாக நம்ம வாசிச்சிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் நோட்ஸ் கரெக்டாக வாசிச்சாலே ஸ்கேல் வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே ஓகே ஓகே. சோ அதே மாதிரி நம்ம அந்த டபுள் ஷார்ப் நம்ம கொடுக்குறோம்ல, எஃப் டபுள் ஷார்ப் அப்படின்னா ஜி தானே நம்ம வந்து கொடுக்குறோம். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 நோட்ஸ் அந்த ஸ்கேல் அது அந்த ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம எஃப் டபுள் ஷார்ப்னு கொடுக்குறோம். ஆமா, அப்படிதானே சார்? ஆமா ஆமா. ஓகே, சரி ஓகே சார், இதுதான் அது ஒரு டவுட்டா இருந்தது. ஓகே ஓகே. ஸோ நம்ம டபுள் ஷார்ப் டபுள் ஃப்ளாட்டெல்லாம் நம்ம தியரியாக சொல்லும்பொழுது தான் அப்படி சொல்லுவோம். அதை கூப்பிட்ற சொல்லும் பொழுது இவர் அவருன்னு சொல்லும் பொழுது. பட் வாசிக்கும் போது நமக்கு எந்த வித்தியாசமே இருக்காது. ஏன்னா ஒரே கீ தான் இல்லையா, சேம் கீ தான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வாசிக்கிறப்போ there's no சேஞ்ச். அந்த ஜிக்கு கொண்ட இப்போ நம்ம பி ஷார்ப் அப்படின்னா சி தான் வாசிக்க போகிறோம், சினாலும் சி தான் வாசிக்க போகிறோம், பி ஷார்ப்னாலும் சி தான் வாசிக்க போகிறோம். அப்போ வாசிக்கிறதுல பெரிய நமக்கு சேஞ்ச் இருக்காது, கன்ஃபியூஷனும் இருக்காது. அதை சொல்லும் பொழுது தான் நமக்கு இந்த 7 notes should come in order இது போல் விஷயம் இருக்கனால தான் சில இடத்துல பி ஷார்ப்னு தான் சொல்லுவாங்க, பி ஷார்ப்னு தான் நோட்ஸ் எழுதுவாங்க. ஏன்னா அந்த ரூல் இருக்கனால தான். மற்றபடி வாசிக்கிறப்ப அந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம டைரக்டாவே இப்போ ஜினே சொல்லிடலாம்ல சார், எஃப் டபுள் ஷார்ப் சொல்றது. இப்போ நம்ம நார்மலாக இப்போ என்ன நமக்குள்ளே சொல்கிறப்ப சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து ஒரு நோட்ஸ் எழுதுகிறோம், அதே போல் என்ன சொல்கிறது, ஒரு இல்லை டீச் பண்ணுறோம், இல்லை அந்த மாதிரி அஃபிஷியலாக வரும்பொழுது அஃபிஷியல்னு சொல்லும்பொழுது அந்த டேர்ம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி நம்ம ஒரு வாசிக்கும் பொழுது பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிற பொழுது அப்போ வந்து நம்ம எதான் சொல்லலாம், அது வந்து 100% கிடையாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. பட் அஃபிஷியலாக போகும் பொழுது அவங்களுக்கு அது முக்கியம். ஸோ நம்ம அவ்வளோ தீர்ச்சி எடுத்துகிட்டு இல்லையா, நம்ம வந்து பாட்டுக்கு வாசிக்கணும் அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப சீரியஸாக அது போகிறதில்ல. நம்ம
நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம், கீழே ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம் இல்லை அங்கேயே எழுதுகிறோம், அப்படி எழுதுகிறோம். பட் வெஸ்டர்ன் போகும்போது தான் ஸ்ட்ரிக்டாக அது கேட்பாங்க, இது நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதை கேட்பாங்க. மோஸ்ட்லி யாரும் கேட்குறது இல்லை நம்ம ஊரில், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் யாருமே. நமக்குள்ளே சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஜீனே சொல்லிக்கலாம், நம்ம அந்த டபுள் ஷார்ப் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. பட் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகும்பொழுது நமக்கு இது இருந்தால் ஈஸியாகும், அதுக்காக தான் இது. பட் மைண்டில் வச்சுக்கணும், அது இருக்குது. ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லாட்டி நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம். சரி, ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கேவலை கூட்டி சேர்த்திங்க, இந்த லேட்டி மேலே முழுமையாக கற்றுக்கொண்டோம். இன்னும் அநேக காரியம் உண்டு, நாங்கள் கற்றுக்கொண்டது சிறிதளவு தான் ஆண்டவரே, இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது. அதை நாங்கள் எல்லாம் முழுமையாக கற்றுக்கொண்டு உம்முடைய நாமம் மகிமைக்காக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.